கர்த்தர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் நமக்குள்ள வாசம் செய்கிறார், நம்மளுக்குள்ள தங்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் நிறைய காரியங்களை நம்ம சந்திப்போம். பிரச்சனைகளையும் சோர்வுகளையும் நம்ம எதிர்கொள்வோம். அவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. சில நேரங்களில் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம், விரக்தி ஆயிடுவோம், ரொம்ப படபடப்பு பதற்றத்தில் நிறைந்துருவோம். ஆனால் தேவனுடைய சத்தம் நம்மளோடு இருக்கிறது, நம்மளுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த சத்தம் நம்மை அமைதிப்படுத்தும். சங்கீதம் 46 அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். God's voice stills you. தேவனுடைய சத்தம் உங்களை அமைதிப்படுத்தும், உங்களை அமர்ந்திருக்க செய்யும். நம்மை சுற்றி சுற்றி ஏற்படும் உபத்திரவங்கள், இல்லை நாம் சந்திக்கும் சவால்கள், பாடுகள், தேவைகள், வழிகள், இவையெல்லாம் நமக்கு அமைதியை தராது. இதெல்லாம் நம்மளுக்கு நிம்மதியை தராது, சமாதானத்தை தராது. மாறாக சோர்வையும் வேதனையும் அவநம்பிக்கையும் தரும். மனிதர்களின் சத்தம் நம்பிக்கையை இழக்க செய்யும். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும், தேவனுடைய சத்தம் நம்மை அமைதிப்படுத்தும். என்னதான் நம்மளுக்கு நிம்மதி, அமைதி, சமாதானம் இல்லைனாலும் அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த சத்தம் நம்மை அமைதிப்படுத்தும். நம்முடைய பதட்டத்தை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய சோர்வை, நம்முடைய ஆங்ஸைட்டியை குறைக்கிறதே தேவனுடைய சத்தம் தான். அது நம்மை அமைதிப்படுத்தும். இந்த அமைதிப்படுத்துகின்ற வார்த்தையின் அர்த்தம், பொருள் வெறும் நம்மையும் நம்முடைய மனதையும் மட்டும் அமைதிப்படுத்தும்னு அர்த்தம் கிடையாது. மார்க் 4:39 படிக்கும் பொழுது, அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். அப்போ அந்த காற்றும் கடலும் ஒரு பிரச்சனையாக சீஷர்களுக்கு இருந்த பொழுது அந்த பிரச்சனையையும் அமைதிப்படுத்தினார். படகுல இருந்த சீஷர்களுடைய மனதையும் அமைதிப்படுத்தினார். ஆகவே தேவனுடைய சத்தம் நம்மை அமைதிப்படுத்தும், சமாதானப்படுத்தும், நம்பிக்கையை தரும். அதே தேவனுடைய சத்தம் நம்மை சுற்றி இருக்கும் காற்றையும் அமைதிப்படுத்தும், கடலையும் அமைதிப்படுத்தும். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வேதனையில், அவநம்பிக்கையில் இருந்தீங்கன்னா தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்குள்ள அவருடைய சத்தம் அடங்கி இருக்கிறது. வார்த்தையை படிக்கும் பொழுது சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அந்த சத்தம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும். அது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளையும் அமைதிப்படுத்தும், கடலையும் காற்றையும் அமைதிப்படுத்தும். தேவ சத்தம் அமைதிப்படுத்தும் என்பதே இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. இந்த நாளும் அவருடைய சத்தம் நம்மை அமைதிப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மளை நடத்தி சென்று புதிய காரியங்களை பார்க்க நம்மளுக்கு உதவி செய்யும். தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களை அமைதிப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு இன்றைக்கும் நீங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க.